திருச்சி கிழக்கு தொகுதி மக்களிடம் பேசும்போது திமுகவையும் எதிர்க்கட்சியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் முதலமைச்சர் விஜய். திமுகவும் சில கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்க திட்டமிட்டுள்ளனர். ஆனால் தாவேக ஆட்சி வந்தால் ஊழல், லஞ்சம் எல்லாம் முடியும்னு தெரிஞ்சதால் தான் அப்படி முயற்சி பண்ணாங்கன்னு விஜய் கூறியுள்ளார். மேலும், நான் முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து அரை மணி நேரம் கூட அமைதியாக இருக்காம என்னை விமர்சித்துக்கிட்டே இருக்காங்க. கல்யாண வீட்டுக்கு போனாலும் புலம்புறாங்கன்னு கலாய்த்திருக்கார். திமுகவை தீய சக்தி என்று விமர்சித்த விஜய் இப்போ தமிழ்நாட்டில் தாவேகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி என்று கூறியுள்ளார். இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பேசுபொருளான நிலையில் திமுக தரப்பும் உடனடியாக ஒரு மீமை வெளியிட்டு பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த மீமில் கோட்டைச்சாமி எந்திரி, இப்போ நீதான் முதலமைச்சர், இன்னும் பிரச்சாரமா என்று கேலி செய்து விஜய் இன்னும் தேர்தல் பிரச்சார மனநிலையிலேயே இருப்பதாக கிண்டல் செய்துள்ளனர். இதனால் விஜய் பேச்சும் திமுக மீமும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.